மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பா இப்போ மருத்துவமனையில் இல்லை என தெரிந்ததும் பதறிப்போகும் ரவுடி மற்றும் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் வேலன், நர்ஸ். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது மாதிரி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, இப்போது நம்ம மல்லி நினைக்கிற ஒரே விஷயம், தன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தான் பொண்ணை ஷேப்பாக இந்த ரவுடிங் கட்டிருந்தோம், இந்த ஹாஸ்பிட்டல் இருந்துட்டும் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாங்க இல்லையா. அதுக்காக தான் எப்படியும் ரவுடிங்க எந்த ஆங்கிள் யோசிப்பாங்க. ஏன்னா தான் பொண்ணை காப்பாற்ற வந்திருக்குன்னு தெரிஞ்சதும், தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் இப்போ நம்ம மல்லியும் சரி, அந்த மகா நர்ஸும் சரி, மாறு வேஷத்தில் இந்த ரவுடிங்களோட கண்ணில் வந்து மண்ணை தூவிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு டாக்டர் வேஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல், மறுபக்கம் யாருக்குமே சந்தேகம் வராதபடி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்பா எந்த ரூமில் இருக்கா அந்த ஒரு விஷயத்த மகா நர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த ரூமுக்குள்ளவும் போகிறாங்க. மறுபக்கம் வெண்பச்செல்லம் கண் முழிச்சிடுறா அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் வெண்பாவும் முழிச்சு பார்ப்பாங்க இல்லையா. அப்போது தன்னுடைய மல்லியம்மாவை நேரில் பார்த்ததும் அந்த அளவுக்கு இந்த வெண்பா இருந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. மறுபக்கம் மல்லியம்மா, இனி எப்போவும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்ட்டு இப்போது நம்ம வெண்பா இருந்துட்டு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வந்து விடுறாங்க. மறுபக்கம் சரி வெண்பா, இங்கே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம நின்று பேசணும்னா மறுபக்கம் ரவுடி கிட்ட வந்து மாட்டிப்போம், அதனால நம்ம இங்கேருந்து முதல்ல தப்பிக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் இப்போது நம்ம மல்லியும் மகவும் பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதே போல் வெண்பாவை ஷேப்பாக அந்த நர்ஸு, மறுபக்கம் வேலன், இன்னொரு பக்கம் ரவுடிங்க, இவங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை காப்பாற்றிடுறாங்க. மறுபக்கம் இந்த ரவுடி இருந்துட்டு அடிக்கடி வந்துட்டு வெண்பா இருக்காளா இல்லையா, கண் முழிச்சாலா, என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான் இல்லையா. அப்படி ஒரு முறை பார்க்கும்போது தான் வெண்பா பெட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுமே பதறி போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ரூம் முழுசாக அலசி ஆராய்ஞ்சாலுமே அந்த இடத்துல வெண்பா இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மறுபக்கம் உடனே ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் கிட்ட வந்து சொல்கிறான் இல்லையா, என்னடா ஒழுங்காக செக் பண்ணே இல்லையா, சும்மா அவள் இல்லைன்னு வந்து கதவிடாத, ஏன்னா அவள் கொஞ்சம் பிரில்லியண்ட்டான பொண்ணு, எப்போ எப்படி தப்பிக்கலான்னு தான் யோசிப்பா அப்படின்னு இப்போது அவங்க 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க இல்லையா. சரிங்க சார், நம்ம இப்போ யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது, முதல்ல சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா, அதில் செக் பண்ணுவோம் அப்படின்றபடி தான் இப்போ செக் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ தான் நம்ம மல்லி டாக்டர் வேஷத்தில் வந்து தான் பொண்ணு வெண்பாவை காப்பாற்றிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபக்கம் அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே தப்பிச்சு கேப் புக் பண்ணி இப்போது காரில் வந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அவங்க போயிருந்தாலும் அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டாங்க. முதல்ல அவங்கள ஓவர்டேக் பண்ணி இப்போது பொண்ணை மட்டும்தான் தூக்கியிருந்தோம், இப்போ அம்மாவையும் சேர்த்து தூக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் மகா நர்ஸையும் சேர்த்து தூக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த முறை என்ன தான் பிளான் பண்ணாலும் இவங்களால நம்ம வெண்பாவையும் சரி மல்லியும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா நம்ம மல்லி தான் பொண்ணுக்காக உயிரையும் கொடுக்க துணிஞ்சிட்டாங்க. ஏன்னா ரவுடிங்க சுற்றி இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே தன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தான் பொண்ணு சேஃபாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் மல்லியோட முயற்சி வீண் போகலன்னு வந்து சொல்லலாம். அதாவது பல நாள் கனவு ஒரு நாள் நிறைவேறும்னு வந்து சும்மா சொல்லியிருக்காங்க. அதுபோல தான் அம்மா மக இவங்களுடைய பாசத்தை வந்து யாராலும் பிரிக்கவும் முடியாது, தடுக்க முடியாதுன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயத்தில் நம்ம மல்லி வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம். இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.